சங்கவதிங்கிறது உங்களுக்கு ரைட்டு. உங்களை பெத்தவங்க அப்பா என்னை யார் பெற்று வைத்தார்? யாரு? குருநாடு குருகுலத்திலே பிறந்த ஆனால் பாண்டு மகாராஜன் என் தந்தையாராக வேண்டும். சரி, பாண்டு மகாராஜன் உங்க அப்பா. ஆமா. உங்க அம்மா? என்னை பெற்று வைத்த என் தாய் சங்கு பூச்சி. சங்கு பூச்சியா? ஆமா, பூச்சிக்கு பிறந்தவளா? சங்கிலே பிறந்ததினால் என்னுடைய பேர் சங்குபதி. உங்க அப்பா பேரு பாண்டு மகாராஜா. ஆமா. நீ சங்கு எப்படி உங்க அப்பா அதுல போய் செஞ்சாரு? எப்படி தெரியுமா? ஆனால் என் தந்தையாகப்பட்ட பாண்டு மகாராஜன் குந்தி மந்தாரை தேவியை திருமணத்தை செய்து சரி சில நாட்களாக புத்திர பாகியம் இல்லாமல் போனது. அப்புறம் அப்பொழுது அமதத்த முனிவர் தந்த சாபத்தினால் ஆனால் என் தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தார்? சுருங்கி வளத்திலே சில காலம் கழித்து வந்தார். அப்படி வருகின்ற தருவாயிலே அந்த அமர்ந்த முனிவர் என்ன சாபம் கொடுத்தார்? என்னவென்று சாபம் கொடுக்க வேண்டும். ஆனால் என் தந்தையாகப்பட்டவர் கானகத்திற்கு வேட்டைக்கு சென்றார். போய் கானகத்திற்கு வேட்டைக்கு செல்லும் பொழுது அங்க என்னாச்சு? என் தாய்மார்களாகப்பட்ட குந்தி மந்தாரா தேவி இருவரும், மன்னா நீங்கள் கானகத்திற்கு வேட்டைக்கு செல்கிறீர்களே, சரி, நீங்கள் சென்ற பிறகு இந்த அரண்மனையிலே நாங்கள் என்ன செய்வோம்? தனிமையில் இருக்க போறோம். தனிமையிலே இருக்கின்றோம். அதனால என்னுடைய தினமாகப்பட்டது உங்களுடன் கானகத்திற்கு வேட்டைக்கு நாங்களும் வருகிறோம் என்று சொன்னார். தனிமையில இருக்கிறது கஷ்டமா இருக்குது, நானும் உங்களோட வர்றேன்னு அவர் சொல்ல அப்புறம் என் தாய்மார்கள் இருவரும் சொல்ல, ஆனால் மனைவிமார்கள் பேச்சை கேட்டு என் தந்தையாகப்பட்டவர் கானகத்திற்கு வேட்டைக்கு அழைத்து சென்றார். கொண்டாட்டியை கூப்பிட்டு போறாரு குதிரையில. அப்படி கானகத்திலே வேட்டையாடும் தருவாயிலே அங்கு என்ன நடந்தது? ஒரு அழகான புள்ளி மானாகப்பட்டது. ஆனா அங்கும் இங்கும் ஓடி விளையாடி கொண்டிருந்தது. புள்ளி மான் ஓடிட்டு இருக்கு. ஆமா, அந்த மானை பார்த்த மந்தாரா தேவியாகப்பட்டவர், ஐயா சுவாமி, இந்த மானாகப்பட்டது இவ்வளவு அழகாக இருக்கிறது, இந்த மானை பிரித்து தாருங்கள் என்று சொல்ல, அப்புறம் சரி, ஆனால் என் தந்தையாகப்பட்டவர் என்ன செய்தார்? அந்த கட்டிய மனைவியாகப்பட்டவள் இந்த அழகான மானை கேட்கிறாளே, இதை பிடித்து தரவில்லை என்றால் நாமளும் ஒரு கணவனாக இருந்து என்ன பயன் என்று சொல்லி அந்த மானின் மீது பானப்பிரயோகம் செய்தார். கொண்டாட்டி ஆசைப்பட்டு பிடிச்சிடலான்ட்டு பானத்தை விட்டாரு. பானத்தை விடல, பான பிரயோகம் அம்பு விட்டார். அம்பு அப்படி? ஆமா, அம்பு விடும் பொழுது அந்த மானாக இருந்தவர் யாரு? யார் தெரியுமா? சுருங்கி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய அமர்ந்த முனிவராகப்பட்டவர். சரி, உருவத்தை மாறி மானு உருவத்தில் காமத்திலே சிறந்தது. ஆனால் இந்த உலகத்துல யாருமே இல்ல, மான் தான் அதிக புணர்ச்சி ஆகக்கூடிய ஒரே ஜீவன் மான். காம உணர்வு அதிகம் படைத்தது மான். மான் மட்டும். அதனால அவங்க உருவத்தை மாற்றி ஏன்னா நாய் இல்லையா, அது சிக்குவார்ல சிக்கிறது. அதை விட ஒரு மிருகம் இருக்கிறது. என்ன? கோழி. அமர்ந்த முனிவரும் தேவியாகப்பட்ட குருபத்திரி தேவியும் பெண்மானாக உருவத்தை மாற்றி உணர்ச்சியாகும் பொழுது என் தந்தையாகப்பட்டவர் பானபிரியாகம் செய்ய, ஆனால் அப்பொழுது அந்த அமர்ந்த முனிவர் ரூபம் கொண்டு, பாண்டு மகாராஜா, உனக்கும் எனக்கு முன்பகையா பின்பகையா, ஆனால் என் மேல் பானபிரியாகம்
எப்படி நீ பாலபிரியாகம் செய்தாயோ அதுபோல உன் மனைவியிடத்திலே சேர்ந்தாயானால் உன் தலை தூக்குவதாக விழித்து விடும் என்று சாபத்தை கொடுத்தார் அமர் வந்த முனிவர். நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்து சந்தோஷமா சேர்றப்ப பார்த்து அம்பு போட்டுட்டேன். நாளைக்கு உன் பொண்டாட்டியோட சேர்றப்ப உனக்கு இது வெடிச்சு செத்து போயிரு போடான்ட்டார். அப்புறம் அப்படி சாபத்தை பெற்று சில காலம் அந்த சுருங்கிவனத்திலே இருக்கும் பொழுது என் தாயாகப்பட்ட மந்தார தேவியாகப்பட்டவர் ஆனால் கங்கையிலே நீராடி குளித்து ஈர உடையுடன் அரண்மனைக்கு வரும் பொழுது ஆனால் எந்த ஆளுக்காவது ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஈர உடையுடன் இருந்தால் ஆசை வருமா வராதா? ஐயோ, யாருக்கு வருதோ இல்லையோ குழலுக்காரருக்கு வந்துருமையா. அப்படி என் தந்தைக்கு ஆசை வந்து தன் மனைவியை கட்டி அவர் தலையாகப்பட்டது வெடித்து செத்து விட்டார், மாட்டு படிந்து விட்டார். அம்மா என்ன சாபம் வாங்கணுமோ அப்படிங்கறத மறந்து விட்டார். காமம் கண்ணை மறைக்க அந்த உங்க சின்னம்மாவை சேர அவர் தலை வெடிச்சு செத்து போயிட்டார். ஆமா, சத்தப்போ அப்படி இறக்கும் தருவாயிலே அவர் உயிர் நாடியாகப்பட்டது அந்த காமம் சுரக்கும் அல்லவா? ஆமா, அந்த விந்தாகப்பட்டது பூமியிலே விழுந்தால் ஆனால் தோஷம் ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அதை மாயவன் என்ன செய்தார்? ஒரு அந்த விந்தை எடுத்து சென்று கடலிலே விட்டார். அப்புறம் அப்படி அந்த கடலிலே விடும் பொழுது அந்த கடலிலே இருக்கக்கூடிய சங்கிலே விழுந்தது. அந்த சங்கிலே விழுந்து ஒரு குழந்தையாக உருவம் ஆகி, அதாவது அவருடைய விந்தானது படார் என்று வெடித்து சங்குக்குள்ளே விழுக அந்த சங்குக்கு அந்த சங்கின் வழியாக நான் பிறந்தேன். அப்படி உங்களுக்கு பேரு சங்குபதி. இப்படி பேரு வச்சிருக்காங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அப்படி நான் பிறந்து நான் எந்த நாட்டு மன்னனை திருமணத்தை செய்தேன்? யாரை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லட்டா? உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? பகல்ல ராத்திரி இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா. ஆமா, ஏமா யாரு உங்களை கல்யாணம் செஞ்சது? யாருமா? அம்மா என்ன யார் திருமணத்தை செய்தார்? யாரு? சிவன மன்னாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய ஆனால் போர் மன்னனே என்ன திருமணத்தை செய்தார். சரி, உங்க புருஷன் போர் போடுறவனா? இல்ல, குழி போடுறவன். சைடு போற நெட்டு போற? இல்லைங்க, எந்த போர்? நெட்டு போர். நீ சொல்றதெல்லாம் இல்ல. நெட்டு போறா? நெட்டு போருமில்ல, வைக்கப்புள்ள போருமில்ல, வேற போரிலே சிறந்து விளங்கக்கூடிய போர் மன்னன். சண்டைகள் செய்து மண்டைகளுடைய கூடிய அந்த போர். வைக்கப்புள்ள போர் இல்ல, உன் புருஷனோட பெரிய அக்க போர். அப்படி அந்த அவரை கல்யாணம் செஞ்சீங்களே, ஏதாவது குழந்தை குட்டிங்க? அப்படி நான் போர் மன்னனை திருமணத்தை செய்து நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து வருகிற பொழுது எங்களுக்கு அழகான ஒரு ஆண்மகன் இருக்கின்றார். ஏற்கனவே ஒரு பையன் இருக்கிறானா? ஆமா. இப்ப எத்தனை மாசம் முழுகாம இருக்கு? இப்ப 3.25 மாசம். 3.25 13 மாசம் மாதிரி தெரியுது. 13 மாசம் இருந்தாங்க பிள்ளை பெற்று போவாங்க. சரி, அவங்க பையன் பேர் என்னங்க?
அப்பா ஆ. அப்படி ஆசையுடன் அள்ளி செல்லமாக பெற்றெடுத்த ஆ. என் மகனுக்கோ ஆ. அள்ளிமுத்து வேந்தன் என்று பெயர் வைத்திருக்கிறோம். அழகாக பிறந்ததுனால அவருக்கு அல்லிமுத்து அல்லிமுத்துன்னு பேர் வச்சிருக்கிறீங்க. ஆமா. பையன் நல்லா இருக்கிறானா? பாலி குடிக்கிறானா? மறந்துட்டானா? ஏய் இப்ப என் பையன் பால் குடிச்சிட்டு தான் இருக்கிறான். ஆ? வயசு என்னயா? இப்பதான் என் மகனுக்கு 5 வயசு ஆகுது. 5 வயசுல பால் குடிக்கிறவன் பையன் பல்லுலயே கடிச்சு இழுத்துருவானே. ஏய் அனைத்தையும் தாங்கக்கூடியவன் தான் தாயினுடைய உள்ளம். 16 வயசு நிறைந்த பருவராஜாவா இருக்கிறார். சரி சரிங்க. அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் அந்த ஆத்தங்கரைக்கு போனேன். அதெல்லாம் அப்புறம் வேணாமா? ஆனா என் மகனாகப்பட்ட அல்லிமுத்து வேந்தனாகப்பட்டவர் பாடசாலை சென்றிருக்கிறார் படிக்கிறதுக்கா? ஆமா. சரி. நான் அழைத்ததாக சொல்லி அதை சீக்கிரம் அழைத்து வா. ஆகட்டும். சபையோர்களே, இப்போது சபை தர்பாராக அல்லிமுத்து வருவிதம் காண்க.